இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெஹந்தி. ஸோ இதில் வந்து 26 டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்ட் வே பார்ப்போம், மிஸ்டேக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எலமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கோன் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் 2-3 டைப் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கோன் வந்து பிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பென்சில் மெத்தட், ஒரு தம் ஃபிங்கர் மெத்தட், இப்படி வந்து நம்ம பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து லைன்ஸ். ஸோ லைன்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்ட் வே பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்கன்னா பென்சிலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது மேலே கூட லைன்ஸை வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து லைன்ஸ் வரணும் நீட்டாக. ஓகேங்களா. ஸோ லைன்ஸ் வந்து மேலே தூக்கி தான் போடணும். ஸோ நம்ம மிஸ்டேக்கை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி போடுறதெல்லாம் வந்து போடக்கூடாது. கரெக்ட் வே தான் பர்ஃபெக்டான டிசைன். ஓகேங்களா. அகைன் நான் போடுறேன் பாருங்கள் லைன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் லைன்ஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன்ஸ். ஸோ டபுள் லைன்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுடணும். அகெயின் இன்னொரு லைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு லைன் கொடுத்துடணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டபுள் லைன்ஸு. ஸோ மிஸ்டேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப லாங்காக வந்து லைன்ஸை வந்து எடுப்போம். லாங்காக வந்து லைன்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக்ஸு. ஓகேங்களா. நான் அகெயின் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன், அகெயின் இன்னொரு லைன், கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டபுள் லைன். நெக்ஸ்ட்டு வந்து திக் லைன். திக் லைனை வந்து நம்ம டபுள் லைனை தான் போட்டு திக் லைன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டபுள் லைன்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு கோனை பிடிச்சி நல்லா ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா திக் லைன் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து திக் லைன் கொடுக்கணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாவே அந்த லைன்ஸோட உள்ளே வந்து போல்டு ஆகிடும். ஓகேங்களா. ஸோ போல்டு லைனுன்னு சொல்லுவாங்க, திக் லைனுன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போல்டாக வரும். ஸோ மிஸ்டேக்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கோன் காலி ஆகிடும் அப்படின்ட்டுக்காக ஸோ அப்படியே ஷேடு மாதிரி கிறுக்கி விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைன்ஸையும் இந்த மாதிரி ஏனோ தானோன்னு போட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிறுக்கி விட்டு அழைச்சி கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து போல்டு லைன் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ கட் ஆகிடுச்சி, அகைன் நான் இன்னொரு வாட்டி போடுறேன். ஸோ இது வந்து கர்வ் லைன். கர்வ் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேவ் மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ கண்டினியூவாக வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சி மாதிரி இப்படி ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது கர்வ் லைனை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் லைன். ஸோ ஜிக்ஸாக் லைன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைன் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் கண்டினியூவாக லைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்மால் லைன் வந்து விவிவியாக குட்டி குட்டியாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ மிஸ்டேக்ஸில் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டபிள்யூவாக கொடுக்கக்கூடாது, கண்டினியூவாக மலை மாதிரி அப்படியே டிசைன் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் லைன். பாக்ஸ் லைனை வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக தான் ஜாயின் பண்ணணும். பாக்ஸ் லைன் பொறுத்த வரையும் ஒவ்வொரு லைனும் ஜாயின் பண்ணால் தான் கரெக்ட் வே. பாக்ஸ் லைனை அப்படியே கண்டினியூவாக பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது மிஸ்டேக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது பாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து அம்ஸ். ஹம்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து லைன் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ லைன் விட்டு விட்டு வந்தனால நம்ம அகெயின் ஒரு லைன் அந்த மேலேயே கொடுத்துட்டு ஹம்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா. நான் அப்படியே போடும்போது ஈவனாக வருதா ஹம்ஸு. ஓகேங்களா. பிகினர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹம்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே ஷேட் லைன் கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் லம்ஸ் வரணுமோ
அந்த அளவுக்கு ஷேட் லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளவே அம்ஸ் வந்து முடிக்கணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பர்ஃபெக்டான அம்ஸ். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸில் பார்ப்போம். மிஸ்டேக்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஆர்ம்ஸை மேலே கீழேன்னு சின்ன சின்னதாக பெருசு சின்னதுன்னு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அம்ஸ் பை ஃப்ரில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அம்ஸை கொடுத்துடணும். லைன் கொடுத்துட்டு அம்ஸ் கொடுத்துடணும். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? சர்டிஃபிகேட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரில்ஸ் போடுறோம். ஸோ ஃப்ரில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக யூ மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரில்ஸ். அகைன் நம்ம மிஸ்டேக்ஸை பார்க்க போகணும். ஸோ மிஸ்டேக்ஸில் அம்ஸை வந்து ஏறக்குறையாக போடுவோம். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கரெக்ட் வேவும் மிஸ்டேக்கும் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சி மாதிரி அப்படியே தனித்தனியாக போட்டுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிளில் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம சர்க்கிளில் ட்ரை பண்ணலாம். நான் அப்படியே வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே சர்க்கிளில் போட்டிருக்கேன். சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ஏனோ தானோன்ட்டு அப்படியே வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு கூட நீங்கள் போடலாம் சர்க்கிள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸ் வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா டாட்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரே இடத்துல வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்மால் டாட்லேருந்து பிக் டாட் வரையும் நம்ம போடலாம். இதிலே மிஸ்டேக்ஸில் என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து டாட்டை ரவுண்டு பண்ணி விட்டுருவோம். ஸோ இதுதான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அம்ஸ் டாட்ஸ். ஸோ அம்ஸு போட்டு அதில் டாட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அம்ஸ் வந்து ஈவனாக கொடுத்துடணும். இப்போ அதுக்கு கீழே டாட்ஸ் வந்து ஈவனாக தூரமாக வந்து வைக்கணும். ஒரே லெவலில் இருக்கணும் டாட்ஸ். ஒன்று பெருசு சின்னது மாதிரி இல்லாமல் லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ மிஸ்டேக்கில் பார்ப்போம். மிஸ்டேக்கில் என்ன ஆகும், ஏறக்குறையாக வந்து அம்ஸை போட்டுருவோம். ஸோ டாட்ஸை என்ன பண்ணுவோம், சர்க்கிள் மாதிரி ஷேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பார்க்கும்போதே இது பர்ஃபெக்ட்டுன்னு தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல். ஸோ ஸ்பைரலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் கொடுப்போம். சர்க்கிள் உள்ள சர்க்கிள் வரும், கர்வ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒன்று டாட் இல்லாமல், இன்னொன்று வந்து டாட் போடுவோம், உள்ளே வந்து டாட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபுல்லாக போட்டு டாட் இல்லாமல் கர்வ் பண்ணிவிடுவோம், இன்னொன்று டாட் போட்டு வைப்போம். இது ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரையும் நம்ம ஸ்பைரல் போடலாம். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக்கில் என்ன பண்ணுவோம், சர்க்கிள் மாதிரி போட்டு அதை ஜாயின் பண்ணாமல் அப்படியே இன்னொரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிவிடுவோம் வெளியே வந்து. ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப் என்ன பண்ணணும், ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கூட போடலாம். நம்ம சின்னதில் தான் சொல்லியிருக்கேன் நான் ஓவல் ஷேப்பை. கர்வ் மாதிரி 2 ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஓவல் ஷேப்பு. ஓகேங்களா? இதுக்குள்ளேயும் இன்னொன்று கர்வ் கொடுத்து இது ஒரு டிசைனிங் மாதிரியும் போடலாம். இதுதான் கரெக்ட் வே. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்கில் பார்ப்போம். மிஸ்டேக்கில் நம்ம என்ன கொடுப்போம், லீஃப் மாதிரியோ இல்லை டைமண்ட் ஷேப் மாதிரியோ வந்து நம்ம ஓவல் ஷேப்பை கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கர்வாக தான் எடுத்துகிட்டு போய் ஓவல் ஷேப் கொடுக்கணும். இது மிஸ்டேக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், ஆட் ஷேப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டராக ஒரு லைன் கொடுப்போம். ஸோ அந்த லைனில்
ஒரு கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு போய் கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஆட் ஷேப் வரும். இல்லை லைன்ஸ் இல்லாமல் போடணுன்னா இந்த மாதிரி போடணும். தனித்தனியாக ஆஃப் போட்டால் ஆட் ஷேப் வரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா டாட் வச்சு சைடாக இழுத்தீங்க அப்படின்னா ஆட் ஷேப் வரும். ஓகேங்களா? ஸோ 3 மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம மிஸ்டேக்கில் என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து ஆட் ஷேப் ட்ரா பண்ணுவோம். கீழேருந்து ஆட் ஷேப்பை ட்ரா பண்ணி போனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடக்கூடாது. ஸோ கரெக்ட் வே மிஸ்டேக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் வித் டாட்ஸ். ஸோ லைன்ஸ் வித் டாட்ஸ்னால் லைன் கொடுப்போம். ஸோ அது மேலே டாட்ஸ் வைப்போம். இதில் 2 டைப் நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து லைன் மேலேயே டாட்ஸ் அங்கங்கே ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும் அந்த டாட்டு. ஓகேங்களா? அகெயின் இன்னொரு டிசைன் என்ன அப்படின்னா லைன் கொடுப்போம், மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட், மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட். இது வந்து நம்ம பார்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதே மிஸ்டேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டாட்டை சும்மா ரவுண்டு பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பார்க்க உங்களுக்கு தெரியும் எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இதெல்லாம் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கல் லைன்ஸ். ஸோ மியூசிக்கல் லைன்ஸ் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நம்ம ஒரே ஒரு டைப் தான் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ கரெக்ட்வே மிஸ்டேக்ஸை பார்க்கறதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 5 to 6 லைன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து 6 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதில் வந்து சின்ன கர்வ் மாதிரி போல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லைன், அப்புறம் கீழே ஒரு யூ ஷேப் லைன் போல்டு பண்ணோம். அதை மட்டும் மேலே கீழே மட்டும் வரதை போல்டு பண்ணோம். நம்ம ப்ரெஷர் கொடுத்தாவே அது போல்ட் ஆகிடும். அப்படியே கர்வ் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா போல்ட் ஆகிடும். உள்ள லைன்ஸ் வரும்போது மட்டும் மெலிசாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது மெலிசாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மியூசிக்கல் லைன் நம்ம கொடுக்கணும். இதில் நிறைய டைப் டிசைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு வேர்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரையும் அது டிசைன். ஸோ மியூசிக்கலில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வேர்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக்கில் பார்ப்போம், ஏறத்துறையாக வந்து லைன்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே வந்து யூ ஷேப் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் செயின். சர்க்கிள் செயினில் என்ன பண்ணுவோம், இது வந்து பார்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்க்கிளில் குட்டி குட்டியாக வந்து பக்கத்தில் கொடுக்குறோம். கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கேன், டிசைன் வீடியோவில் தெரியணும் அப்படின்னுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் பக்கத்துலேயே செயின் மாதிரி கொடுத்துட்டு இதில் ஒரு சர்க்கிள் வந்து போல்டு பண்ணுவோம், இன்னொரு சர்க்கிள் எம்டியாக இருக்கும், இன்னொரு சர்க்கிள் போல்டு எம்டி அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மிஸ்டேக்ஸில் என்ன பண்ணுவோம், ரவுண்டு ஷேப் கொடுத்து அதை அப்படியே ஷேட் பண்ணிவிட்டு சர்க்கிள் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் ப்ளஸ் டாட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் ஸ்பைரல் கொடுக்க போகிறோம். பெரிய ஸ்பைரல் கொடுத்துட்டு மேலே ஒரு டாட், சைடில் ஒரு டாட், கீழே ஒரு டாட், ஆப்போசிட் சைடு ஒரு டாட். இப்போ அதுக்கு சென்டராக ஒரு டாட். ஸோ இப்படி தான் வந்து ஈவனாக வந்து டாட்ஸ் கொடுக்கணும். ஃப்ளவர் போட்டாலும் சரி, நார்மல் ஸ்பைரல் போட்டாலும். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக்ஸில் பார்ப்போம், ஸ்பைரலை கொடுத்துட்டு டாட்டை அப்படியே கண்டினியூவாக ஷேட் மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஈவனாக கொடுத்தா தான் அது ஈவனாக இருக்கும், ஈக்குவலாக. ஓகேங்களா? நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் வித் டாட் கர்வ்.
இதில் டாட் வைப்போம். ஸோ இது பேர் வந்து பைசல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, பைசல்னால் மேங்கோ ஷேப்ஸு, ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ டாட் வச்சு அது சைடாக இழுத்துட்டு வந்து அப்படியே ஸ்பைரல் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மெத்தடு. டாட் வச்சு சைடாக இழுத்துட்டு போய் அப்படி ஸ்பைரல், இல்லை ஷேப் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே ஃபில் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இது பேர் வந்து ஸ்பைசல்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ நான் அது கிளியராக சொல்கிறதுக்காக தான் ஸ்பைரல் வித் டாட் கர்வ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம், டாட் வச்சு அப்படியே இழுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து மிஸ்டேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயின்ஸ் பார்க்க போகிறோம். ஒயின்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைன் கொடுப்போம். லைன் கொடுத்து சைடாக ஒரு லைன், குட்டி லைன், டாட் வச்சு அப்படியே இழுக்கணும். ஸோ சைடு லைன், குட்டி டாட் வச்சு இழுக்கணும். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இது அப்படியே போடுவாங்க. நான் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு தனியாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு லைன், அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து விட்டுணும். அந்த டாட் அப்படியே இழுத்திங்கன்னா அது லீஃப் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக போடணும். ஓகேவா, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோவாக போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்க எப்படி போடணுமோ அந்த மாதிரி வந்து கீழே இருக்க லைன்ஸை போட்டுட்ருக்கேன். ஓகேவா, ஸோ மேலேக்கோ கீழேக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, இதே இந்த லீஃப் வரல அப்படின்னா மிஸ்டேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, லீஃப் வராதவங்க லைன்ஸை கொடுத்துட்டு லைன் கொடுத்து குட்டி லைனை இந்த மாதிரி லீஃப் ஷேப் மாதிரி வந்துச்சு அதுக்குள்ளேயே வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து மிஸ்டேக்கு தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மிஸ்டேக். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிளாஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். கிளாஸ் வந்து ஃப்ரீ தான், சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடக்கூடாது ஒயின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அம்ஸ் ப்ளஸ் ஒயின்ஸ். ஸோ நம்ம அம்ஸ் ப்ளஸ் டாட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது. லைன் கொடுத்து அம்ஸ் கொடுத்துடணும். சைடாக லைன் கொடுத்து டாட் வச்சு இழுக்கணும். ஸோ நான் ஃப்ளோவாக போடுறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ மிஸ்டேக்கில் வந்து என்ன பண்ணுவோம், லைன்ஸை கொடுத்துருவோம். சேம் அதான் அம்சை ஈவனாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே ஷேப் மாதிரி வரைஞ்சி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டியர் ட்ராப். டியர் ட்ராப்பில் என்ன பண்ணுவோன்னா டாட் வச்சு கீழே இழுத்துடணும். டாட் வச்சுட்டு கீழே வந்து அப்படியே இழுக்கணும். டாட் இந்த சைடும் அதே மாதிரி டாட் இழுத்து விடணும். ஓகேவா, ஸோ இது வந்து ஃப்ளவர் மாதிரியும் போடலாம், லீஃப் மாதிரியும் போடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மேலே ஒன்று, சைடில் ஒன்று இது அப்படியே பெரிய லீஃபாக கூட நம்ம கொண்டு போடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். இதே வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க, ஸ்டார்டிங் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஷேப் போட்டு ட்ரா பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து லீஃபில் வந்து நம்ம 3 டைப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து லீஃப் மாதிரி ஒரு ஷேப்பை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஷேப்பை வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 2 பக்கம் வி மாதிரி கொடுத்து ஷேப் லீஃப் ஜாயின் பண்ணிட்டு சென்டரில் ஒரு லீஃப் மாதிரி கொடுக்கணும். இன்னொன்று ஜாயின் பண்ணாமல் லீஃப் போட போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே ஒரு லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா,
இது ஜாயின் பண்ணாத லீஃப், இது ஜாயின் பண்ண லீஃபு, இது ஜாயின் பண்ணாத லீஃபு. ஸோ லீஃபில் 2 டைப் பார்த்தோம், இன்னொரு டைப் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வேணாம், நெக்ஸ்ட்டு லீஃப் போல்டில் அது இன்னொரு டைப் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்டேக் பார்ப்போம். மிஸ்டேக்கில் என்ன, ஸோ டைமண்ட் ஷேப்பில் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரியும் ஃபில் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது, டைமண்ட் ஷேப்லாம் போட்டு லீஃபை கர்வ் மாதிரி போட்டு போடணும், ஓகேங்களா. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வந்து லீஃபை போடக்கூடாது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் போல்டு பார்க்க போகிறோம். ஸோ லீஃப் போல்டில் வந்து லீஃப் வந்து போல்டு பண்ணுவோம், ஸோ கலர் பண்ணுவோம், அதுதான் லீஃப் போல்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் வரைஞ்சிருவோம். இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே அப்படியே வந்து ஃபில் பண்ணி விடணும். ஸோ கிறுக்காமல் அதுக்குள்ளே ஃபில் தான் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்று போல்டு பண்ணி லீஃப் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் போல்டு, ஓகேங்களா. ஸோ டார்க்காக லீஃப் இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை லீஃபை பெருசாக வரைஞ்சிட்டு நடுவில் 2 லைன் மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த பக்கம் வெளியே இருக்கிற டபுள் லைனை ஃபில் பண்ணி விட்டுறணும். ஸோ இது ஒரு லீஃப், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மிஸ்டேக்ஸில் பார்ப்போம். ஸோ மிஸ்டேக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷேப் இல்லாமல் அப்படியே லீஃபை டைமண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஷேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் எது பர்ஃபெக்டாக இருக்குது, எது பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்குமே தெரியும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கமா வந்து என்னென்னா நெகட்டிவ்ஸ் ஃபில்லிங், ஃபேஸ் ஃபில்லிங் இதெல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஷேப் தான் ஃபஸ்ட்டு யூ மாதிரி கொடுத்துடணும். அதுக்குள்ளே வந்து கர்வ் வந்து ஷார்ப்பாக வரணும், ஓகேங்களா. ஸோ இன்னொன்று அகெயின் வந்து கீழே இருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் அதில் ஜாயின் பண்ணோம், அது வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் வே, ஓகேங்களா. ஸோ அந்த கமா வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் கரெக்டான ஷேப்பு, ஓகேங்களா. அந்த ஜாயிண்ட் எடுத்துகிட்டு போய் கர்வ் ஷார்ப்பாக கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த வி ஷேப் மாதிரி வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் வே, ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங் போடுறவங்க அந்த ஷார்ப்னஸ்ஸே இல்லாமல் இந்த மாதிரி யூ மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ யூ மாதிரி போட்டால் அது ஒரு ஷேப் மாதிரியே தெரியாது, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், பார்டர் பெல்ட்ஸ். ஸோ பார்டர் பெல்ட்டில் வந்து நம்ம எப்போவுமே காமனாக வந்து 4 லைன்ஸ் வந்து ஹேண்ட்ஸில் போடுறதா இருந்தாலும் நம்ம பார்டர்ஸ் கொடுக்கும்போது 4 லைன்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி காமனாக வந்து 4 லைன்ஸ் கொடுப்போம். ஸோ லைன்ஸ் வந்து 4 லைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் லைன்லேருந்து 3rd லைன் வந்து போல்டு லைன் கொடுத்துருவோம் திக்னஸ்ஸு. அதுக்கப்புறம் 4th லைனில் அம்ஸ் போட்டுருவோம். அம்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ரில் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃப்ரில் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு லைனு, அதுக்கப்புறம் கீழே இன்னொரு லைன், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரில்லாண்ட கேப் இருக்கு இல்லையா அதை ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து அம்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டாட்ஸ் கொடுக்கலாம், இல்லை சைடாக ஒயின்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்டர் பெல்ட், பேசிக் பார்டர் டிசைன் இது தான், ஓகேங்களா. ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி 4 லைன்ஸ் பெருசாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரில்லு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரில்லெல்லாம் போடக்கூடாது.
ஸோ அதுக்கப்புறம் லைன்ஸையும் இவ்வளோ தூரமாக போடக்கூடாது. அம்ஸை வந்து ஈவனாக போடணும் ஷேப்பு. ஓகேங்களா, மேலே கீழே போடக்கூடாது. இந்த டாட்டை நான் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டாட்டை போடக்கூடாது. அது உள்ளே ஃபில் பண்ணுறத இந்த மாதிரி ஷேடு மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது ஃபில்லு. ஓகேங்களா, ஸோ ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாகவே அப்படியே வந்து அப்ளை பண்ணணும். டபுள் லைன்ஸ்லையுமே நான் திக் லைன்ஸை எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கிறுக்கி ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே வந்து கரெக்ட் வே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் வேவை கரெக்டாக போடலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ். ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இன்னுமே கூட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து 26 டிசைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பிகினர்ஸாக இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கற்றுக்கோங்க. அடுத்தடுத்த டிசைன்ஸை நீங்கள் அப்போ தான் கரெக்டாக போட முடியும். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.